அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ. அன்பு சகோதரர்களும் சகோதரிகளும், அல்லாவின் அளவற்ற கருணையாலும் அருளாலும் இன்று நாம் மிகவும் சிறப்பான ஒரு அமலை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். இது ரபீல் அவ்வல் மாதத்தில் செய்யக்கூடிய மிக அழகான ஒரு அமல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தின் பொருட்டை கொண்டு அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான துஆ மற்றும் திக்ர் பற்றி இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். இந்த அமல் மிகவும் சிறிய வார்த்தையாக இருந்தாலும் அதற்குள் மிகப் பெரிய ரகசியங்களும் பரக்கத்துகளும் இருக்கின்றன என்று பல பெரிய உலமாக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த இஸ்மை ஒருவர் தொடர்ந்து அதிகமாக ஓதி வந்தால் அவருடைய வாழ்க்கையில் ஆன்மீக மாற்றங்களும் நன்மைகளும் பெரிதாக நிகழும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த இஸ்மை ஓதுவதன் முதலாவது பலன் என்னவென்றால் அல்லாஹ் அந்த மனிதருக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவான். சாதாரண அறிவு மட்டுமல்ல, மறைவான ஞானம், உண்மையை புரிந்துகொள்ளும் அறிவு, உள்ளத்தை ஒளிரச் செய்யும் ஞானம் ஆகியவற்றையும் அல்லாஹ் அவருக்கு வழங்குவான். பல நேரங்களில் நாம் படித்தாலும் சில விஷயங்கள் புரியாமல் போகலாம். ஆனால் இந்த இஸ்மை தொடர்ந்து ஓதி வருபவருக்கு அல்லாஹ் அறிவை விரிவாக்கி, புரிதலை அதிகரித்து, வாழ்க்கையில் நல்ல வழிகாட்டுதலை அளிப்பான். இரண்டாவது பலன் என்னவென்றால் இந்த இஸ்மை ஓதுபவருடைய உள்ளம் வெளிச்சமடையும். உண்மையும் பொய்யும் எது என்று தெளிவாக அறிந்து கொள்ளும் ஆற்றலை அல்லாஹ் அவருக்கு தருவான். வாழ்க்கையில் சில சமயங்களில் மனிதர்கள் குழப்பத்தில் இருப்பார்கள். எது சரி எது தவறு என்று தெரியாமல் போகும். ஆனால் இந்த இஸ்மை அதிகமாக ஓதுபவருக்கு அல்லாஹ் உண்மையை உணரும் திறனை வழங்குவான். அவருடைய உள்ளம் நூறால் நிரம்பி ஹக் மற்றும் பாத்தில் ஆகியவற்றை தெளிவாக பிரித்து அறியும் நிலைக்கு வரும். மூன்றாவது பலன் என்னவென்றால் இந்த திக்ரை தொடர்ந்து ஓதுபவருடைய தேவைகள் நிறைவேறும் என்று கூறப்பட்டுள்ளது. மனிதர்களின் வாழ்க்கையில் பல தடைகள் இருக்கின்றன. சிலர் கடன் சுமையில் இருக்கலாம், சிலர் பொருளாதார சிரமத்தில் இருக்கலாம், சிலருக்கு குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் இந்த இஸ்மை அதிகமாக ஓதுபவருக்கு அல்லாஹ் வழிகளை திறந்து வைப்பான். அவருடைய ஹாஜத்துகள் நிறைவேறும், தடைகள் நீங்கும், வாழ்க்கையில் சுபிட்சம் அதிகரிக்கும். நான்காவது விஷயம் என்னவென்றால் வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் வரும்போது இந்த இஸ்மை நாவோடு பழகிக்கொள்ள வேண்டும். ஒருவர் தொடர்ந்து இதை ஓதி வரும்போது அவர் எதிர்கொள்ளும் சிரமங்கள் மிகவும் எளிதாக நீங்கிவிடும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஒரு பாலில் ஒரு ஈ விழுந்தால் அதை நாம் எவ்வளவு எளிதாக எடுத்து வெளியே போடுகிறோமோ அதுபோல் அந்த மனிதரின் வாழ்க்கையிலிருந்தும் பிரச்சனைகள் மிகவும் இலகுவாக நீங்கிவிடும் என்று உலமாக்கள் கூறுகிறார்கள். ஐந்தாவது பலன் மிகவும் ஆழமான ஒன்று. சில நேரங்களில் மனிதர்களுக்கு மறைந்திருக்கும் நோய்கள் அல்லது தெரியாத பிரச்சனைகள் இருக்கலாம். சில நேரங்களில் மனிதர்கள் அதை சாதாரண நோய் என்று நினைத்து மருத்துவமனைக்கு செல்லலாம். சில சமயங்களில் அது ஒரு செய்வினை அல்லது ஜின்னாத் போன்ற மறைவு தாக்கங்களாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இப்படி மறைந்திருக்கும் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த இஸ்மை அதிகமாக ஓதுபவருக்கு அல்லாஹ் பாதுகாப்பை வழங்குவான். அந்த தீமைகள் அனைத்தும் அவரை விட்டு தூரமாகி விடும். ஆறாவது விஷயம் என்னவென்றால் ஒருவர் ஏற்கனவே சில நல்ல அமல்களை செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கலாம். அவருடைய ஷேக் அல்லது உஸ்தாத் அவர்களுக்கு சில அமல்களை சொல்லி இருக்கலாம். ஆனால் அதை செய்ய சிரமமாக இருக்கலாம். இந்த இஸ்மை தொடர்ந்து ஓதுவதன் மூலம் அல்லாஹ் அந்த அமல்களை செய்வதற்கு அவருக்கு இலகுவான பாதையை ஏற்படுத்துவான். ஏழாவது முக்கியமான அமல் என்னவென்றால் ஒருவர் தூங்குவதற்கு முன்பு 111 முறை இந்த திக்ரை ஓதி வந்தால் அவருடைய வாழ்க்கையில் பெரிய ஆன்மீக மாற்றங்களை அவர் காண ஆரம்பிப்பார் என்று கூறப்பட்டுள்ளது. உள்ளத்தில் அமைதி வரும், அல்லாவின் நெருக்கம் அதிகரிக்கும், வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் தோன்றும். இந்த அற்புதமான இஸ்மின் வார்த்தைகள் இதுதான். اللهم بحرمة صاحب المعراج ارفعني في مدارج القرب عندك يا كريم. اللهم بحرمة صاحب المعراج ارفعني في مدارج القرب عندك يا كريم. இதன் பொருள் என்னவென்றால், அல்லாஹ்வே, உயர்ந்த நிலைகளுக்கு உயர்த்தப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தின் பொருட்டாக உன்னிடம் நான் கேட்கிறேன். சங்கைக்குரியவனே, உன்னுடைய நெருக்கத்தின் படித்தரங்களில் என்னையும் உயர்த்துவாயாக என்று அர்த்தம் கொண்ட அழகான துஆ இது. அன்பான சகோதரர்களே, இந்த மாதத்தில் நபி அவர்களின் மீது அதிகமாக சலவாத்துகளை ஓத வேண்டும். சலவாத் என்பது வாழ்வில் பரக்கத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய அமல். அன்புடையவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் பற்றி சஹாபாக்கள் மிகுந்த அன்புடனும் மரியாதையுடனும் புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி முன்பாக நின்று நாயகத்தை புகழ்ந்து பாடியபோது அவர் கூறிய வார்த்தைகள் மிகவும் அழகானவை. உலகத்தில் எந்த கண்களும் உங்களை விட அழகான ஒருவரை பார்த்ததில்லை. எந்த தாயும் உங்களை விட அழகான ஒருவரை பெற்றதில்லை. எல்லா குறைகளிலிருந்தும் நீங்கள் பாதுகாக்கப்பட்டவராக படைக்கப்பட்டுள்ளீர்கள் என்று அவர் நாயகத்தை புகழ்ந்து பாடினார். இந்த புகழ் நபி அவர்களின் மீது சஹாபாக்கள் வைத்திருந்த அன்பையும் மரியாதையையும் காட்டுகிறது. அன்புடையவர்களே, நாமும் நபி அவர்களின் மீது அன்பை அதிகரிக்க வேண்டும். அவர்களின் சுன்னத்துகளை பின்பற்ற வேண்டும்.
அவர்களின் மீது அதிகமாக ஸலவாத்துகளை ஓத வேண்டும். அதுவே நமக்கு உலகிலும் மறுமையிலும் வெற்றியை தரும். அன்பான சகோதரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் செய்யுங்கள். மற்றவர்களுக்கும் பயன் அடைய இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். மேலும் இஸ்லாமிய அறிவு, அமல்கள் மற்றும் பயனுள்ள பதிவுகளை தொடர்ந்து பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்ஷா அல்லாஹ் ஒரு பயனுள்ள தலைப்பில் சந்திப்போம்.